தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. ஆகாஷ் பாஸ்கரன் மீது நடவடிக்கை எடுக்க தற்பொழுது தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 கட்டங்களாக சோதனை நடத்தினார்கள். அதில் 2வது கட்டமாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையின் போது விக்ரம் ரவீந்திரன் தொடர்பான இடங்களில் சீல் வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆகாஷ் பாஸ்கரனிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகளால் இயலவில்லை. அவர் வெளிநாடு சென்று விட்டதாக அப்போது கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று வந்தது. அப்போது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடையை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.